உங்களோட ஃபேவரட் வசனம் இந்த சொல்லுங்கக்கா. வசனமா, எனக்கு எப்பவுமே ஃபேவரட் வசனம் வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சூப்பர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சூப்பர். என்னுடைய ஃபேவரட் வசனம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவளாகிய வளர்மதியாகி நான் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேன். சொன்னேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 4. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூப்பர். என்னோட ஃபேவரட் வசனம் வந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி வந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சுத்தமுள்ள இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சூப்பர்ண்ணா. என்னோட ஃபேவரட் வசனம் வந்து, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாக. அவன் அவன் விசனமா இல்ல கட்டாயம் இல்ல தன் மந்திரிகள் நியமித்தபடியா உற்சாகமா கொடுக்கிறேன். தேவன் பிரியமா இருப்பார். 2 Corinthians 9:7. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சூப்பர்க்கா. தேங்க்யூ.